டாக்டர் ராஜவேல், ரிஜிஸ்ட்ரார் பாரதியார் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர். முதற்கண் தமிழக அரசுக்கும் உயர்கல்வித்துறை செயலாளர் மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று நடைபெறும் போட்டித் தேர்விலே 100 மாணவர்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் வாய்ப்பளித்து அந்த ஏழை எளிய மாணவர்கள் இன்ஜினியராகவோ டாக்டராகவோ செல்வதற்கு இந்த நிறுவனம் ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் அறிவித்துள்ளது. இதை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் என்ற முறையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாணவர்கள் அரசு பணி பெற வேண்டுமென்றால் 2 வகைதான் உண்டு. ஒன்று, தான் படித்த படிப்பின் மூலமாக குவாலிஃபை ஆகி அரசு வேலை பெறுவது. மற்றொன்று, போட்டித் தேர்வின் மூலம் அரசு வேலை பெறுவது. போட்டித் தேர்வுகளில் பல வகை உண்டு. அரசு பணியில் பல வகையான அரசு பணிகளுக்கு பல வகையான போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுகிறது. அந்த போட்டித் தேர்விலே ஏழை எளிய மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எதிர்கொண்டு அந்த அரசு பணி பெறுவதற்கு இந்த போட்டித் தேர்வுகள் ஊக்குவிக்கிறது. தமிழக அரசு கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு உதவித்தொகைகளை வழங்கி வருகிறது. அந்த உதவித்தொகையின் மூலம் மாணவர்கள் உயர்கல்வியிலே படிப்பதற்கும் உயர்கல்வியின் மூலம் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் அது வழிவகை செய்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். துறைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டம் அதை ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும், இப்போ பிரைவேட் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயங்கள் தனித்துவமாக காட்டுறதுக்கான முக்கியத்துவம் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாங்கள் எடுக்கிறோம். அரசு துறை அனைத்து தரப்பினரான மாணவர்களையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கும்போது ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு ரொம்ப சுப்பீரியராக இருக்கிற மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஈடான ஒரு சமமான கல்வியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருந்தாலும், நம்ம பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் நல்ல பிரைவேட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம எடுத்துக்கொண்டு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நாங்கள் முன்னிறுத்தி கொண்டு போகிறதுனால நிறைய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாகுது. ஸோ இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் எல்லாருமே நம்ம கொண்டு வந்தாலும், இப்போ எங்கள் வாரி மெடிக்கல் அகாடமி பொறுத்த வரைக்கும் கடந்த 8 வருடமா இந்த காம்படேட்டிவ் துறையில மட்டும் இருக்கும். பட் 20 வருடமா கேரியர் கவுன்சிலிங், அதாவது ஒரு எஜுகேஷன் அப்படின்னாவே அந்த கைடன்ஸோடு சேர்ந்த ஒரு வழிகாட்டுதல் அதுவும் வேணும், சப்ஜெக்ட் நாலேஜும் வேணும். ஸோ சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸும் நம்ம அதிகப்படியான சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுட்டு மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் 20 வருடமா இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம டிராவல் ஆகும்போது மாணவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டைரக்ஷன்ஸ் காட்டுறதுக்குன்னு கைடன்ஸோடு சேர்ந்து செய்யும் போது அவங்களுக்கு நோக்கம் கன்க்ளூட் ஆகுது. அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸ்ட்ரா குவாலிட்டி அப்படிங்கிறது நாங்கள் தனித்துவமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோங்கிறத